என்னது என்னது எதுக்கு வாடகை. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் ஏவி. ஓகே ஓகே, நம்ம ஆக்சுவலி சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு சிக்பெல்லாப்பூர் ஈஷாக்கு போயிட்டுருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போது சிவராத்திரி முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ தான் கிளம்பின்னு இருக்கோம். சார் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால சார் வரல. அதனால சார் இப்போ முக்கிய செய்தி, குமாரின் குண்டியில் குண்டு வெடித்ததில் 50க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்தனர். ஓகே, நம்ம போயினே அப்படியே பேசுவோம். மிச்சதெல்லாம் வாங்க போகலாம். 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும் ரீச் ஆக. 30 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிடுவோம். வண்டி ஹீட் ஆகி நின்று இருக்கும். ஓகே, இங்கே பிரேக் எடுத்துருக்கோம். மேம் எவ்வளோ பேர்? 2 லட்சம் பேர். போன தடவை 2 லட்சம் பேர். என்ன பால் பேசு பால். ரொம்ப நாள் கழிச்சு பாலா இப்பதான் உள்ள வந்திருக்கா. சொல்லு. ஆமா ஆமா, ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. நீ ஒரு பாலா இல்ல என்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஓகே, கல்மிட்டோ இன்னும் 21 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நம்ம இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வந்து. ஆனால் ரோடு மட்டும் சரியில்லை. பரவாயில்ல, போன வாட்டிக்குன்னா கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரைஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சத்குரு, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் இந்த ரோடை சரி பண்ணுறதுக்கு என்ன ஒரு யோசிப்பீங்க. என்ன வேணும்? அதை எவ்வளோ என்ன பண்றாங்கன்னு சொன்னேன் கரெக்டா. இப்போ திரும்பி சொல்லு எவ்வளோ என்ன வேணும்? சுட சூடா தயிர் சாப்பாடு வேணுமா? சூடா தயிர் சாதம். சைடுல வா, நானே சைடுல தரேன். சூடா போறபோக்குடா. கார் விட்டுட்டு அவங்க கொட்டாயிட்டு மஸ்தா மஜா எங்க பாத்து பாரு புத்தி. வர வழியில உங்களுக்கு ரொம்ப இந்த புதருங்கெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி கப்பல்ஸை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க வசதியா இருக்கு. கப்பல் ஜோடி நல்லா இருக்கிறாங்களா? அப்பத்துல அந்த புதருக்குள்ள போட்டா பாத்துக்கிறாங்க. சாமிக்குன்றதுனால அவங்க 2 பேரையும் விட்டு வச்சிருக்கேன். இவன் ஒருத்தன் ஜிம்முக்கு 1 மாசமா போயின்னு அதுல டேட்ஸை சாப்பிட்டு இது பண்ணின்னு எல்லாத்துக்கும் ப்ரோட்டீன் சுத்தின்னு இருக்கு. இங்கே நம்மள அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் ஃபார்லேயே நம்மளை பார்க் பண்ண வச்சிட்டாங்க. ஏன்னா உள்ள வண்டி அலோடு இல்லைன்றாங்க. ஆனால் சில வண்டிங்கெல்லாம் போயின்னு இருக்கு. அது என்ன கணக்கில் போகுதுன்னு எனக்கு தெரியல. அது காந்தி கணக்கில் போகுது. அதனால் நம்மளுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லி நிற்க வச்சிட்டாங்க. ஸோ தட் அங்கே ஏதோ ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்கான். அதில் தான் போகணுன்ட்டு போவோம் நம்ம எப்படின்னா அதுன்ட்டு. கைஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துட்டு ஃப்ரீ பஸ்ஸாக இப்போதைக்கு இவங்க ஃப்ரீ பஸ்ஸாக அதை ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த பஸ்ஸை தான் போகணுமா. அவங்க வண்டி எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம வண்டி எடுத்துன்னு போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஹைஜாக் பண்ணிகிட்ருக்கோம். புது ரூட்டை கண்டுபிடிச்சி ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதனால் வண்டி எடுத்துனதுக்கோசம் அவங்க 2 பேர் போயின்னுக்கிறாங்க. நம்மளே ஒரு புது ரூட்டை டிஸ்கிரைப் பண்ணி போயின்னு இருக்கிறோம். போகக்கூடாதுன்ற இடத்துல ரூல்ஸ் மீறப்படும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தால் மீறப்படும். அவங்க ஏதோ அங்கே பிளாக்டு அது இதுன்றாங்க. பார்ப்போம் நான் தான் நடக்குதுன்னு. வாரி நேரத்தில் வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். பாய்ஸ் வந்துட்டானுங்க. த ஹைஜாக்கிங் டைம். காய்ஸ், அவன் சொல்லி இந்த மீறி ஹைஜாக் பண்ணி உள்ள போயின்னு இருக்கோம். லெட்டஸ் செக். போ எப்படிதான் காய்ஸ், ஃப்ரீ பஸ்ஸில் போகிறக்கு ஃப்ரெஷ்ஷு அந்த இதுலலாம் பாருங்க. அதனால நடந்துனே போகிறக்க ஆரம்பிச்சு. அந்த பஸ்ஸில் போக முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஃப்ரீ பஸ்ஸு அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நம்மளை விட்டுடலாம். இல்லை சர்வீஸ் சுற்றியே பர்ஃபெக்ட் ஒன். நாங்கள் மட்டும் இல்லை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் மட்டும் தான் மீறுறோம்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் மீறிங் தான் இருக்கிறாங்க. ஈஸியர் உங்களுக்கு தெரிதா அங்கே ஒயிட் கலரில் எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்க. என்ன பண்றது, ஃப்ரீ பஸ் அது க்ரௌடி எல்லாம் ஓடுறாங்க. என்ன பண்றது, ஆக்சுவலா இவங்க மேலேயே பிளாக் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு ஜாம் ஆகக்கூடாது.
அக்க தொண்டை கட்டிட்டு இருக்குதா விச்சணுமா கலைஞர் வாய்ஸ் எடுத்துக்கிறேன்ப்பா. இவங்கள எல்லாம் வச்சு நீ இந்த கூட்டத்துல எங்க மாமனார் வாய்ஸ் எடுத்துக்கிறேன். உனக்கு எப்ப மாமனார் வந்தாரு? நீ தமிழ் மக்களே, இது நீ கலைஞர் மாதிரி பேசினா அப்ப வாங்கி கட்டிக்குவேன். வாங்கி கட்டிக்கணுமா? ஃபர்ஸ்ட் வாங்கி கட்டிக்கிட்டு அம்மா பாக்கலாம். நானு கலைஞர் மாதிரி பேசுற நீ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசினா ஆப்படிச்சிருவாங்க உனக்கு. எனக்கோ இதுக்கோ சம்பந்தம் இல்ல. அவங்களே பண்றது இதெல்லாம். ஓ இன்னைக்கு நடக்கிறதுலயே முடிஞ்சிருமே. லேசர் லைட் புடி லேசர் நான் ஆட்டோ ஆடின்னு வந்துருக்கான். திடீர்னு போடுவானுங்கடா. கோயில்ல வந்துட்டு செப்பல் தேடின்னு போனா ஒரு தருதரம் விட்டு போன மாதிரி. அதுக்கு 1500 ரூபாய் ஷூ போடுவோம். 1500 ரூபாய் ஷூ எடுத்துன்னு போனாங்கன்னா உனக்கு பெரிய இத்த எடுத்துன்னு போனாங்க. ஒண்ணு வேணாப்பா, நாளைக்கு ஆபீஸ்க்கு போனது நீ வேற. ஜோட்சி பாருங்களேன் அங்க அவனோட ஷூவை மறுக்கி இருக்கு. எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து லைவ். மேலே இந்த இடத்துல இருக்கிறது போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் சொல்லும். அதனால அது கூட கட்ட வீடியோ. கைஸ் என்னை விட்டு எல்லாம் சாப்பிட்டுனுங்கிறாங்க. பரவாயில்லடா, நான் சிவன் கோசரம் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓகே கைஸ், இங்க ஒரு வைப் இருக்கு. ஆனா அந்த வைப் வந்துட்டு இவங்க எல்லாம் இந்த ரொம்ப போட்டோஸ் இந்த வீடியோஸே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க உங்களுக்கு அந்த ஒரு கோயில் வைப் எனக்கு ஏதோ கிடைக்க மாட்டேங்குது இந்த இடத்துல. எப்பவுமே சவுண்ட் போட்டு இருக்காங்கன்ட்டு இல்ல, அவங்க கொடுக்கறதா அந்த வைப் கொடுக்கணும்னு தான். ஆனா அந்த வைப் என்னால ஒரு கோயில்ல இப்ப ஒரு கோட்டிலிங்கேஸ்வரருக்கு போறோம், இல்ல வேற எதாவது சிவன் கோயிலுக்கு போறோம்னா அந்த சிவனோட அந்த ஒரு பிரசன்ஸோட மெயின் வந்துட்டு வேற. அந்த எனக்கு இங்க இல்ல. எனக்கு இது வந்துட்டு ஏதோ ஒரு சிவனை ஒரு ஷோ பிளேஸ்ல வச்சு ஷோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அதனால ஓகே, இவங்களோட வே ஆஃப் டூயிங் தட் இஸ் குட். I'm not telling our worshipping. என்னோட worshipping சென்ஸ் இது இல்ல. என்னோட worshipping சென்ஸ் வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு பீஸ், அவர் கூட ஒரு பீஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த ஒரு பீஸ்னஸ் இல்லாம எனக்கு இங்க மிஸ் ஆகுது. ஃபுல்லா எல்லாம் என்ஜாய் ஒரு வைப்ல இருக்கிறாங்க. சிவனோட ஒரு வைப் ஜோனும் இருக்கு சிவனுக்கு, அந்த ஜோன்ல இருக்கிறாங்க. ஆனா எனக்கு அந்த ஜோனுக்குள்ள நான் செட் ஆவேன். ஆனா எனக்கு இப்போ சிவனை வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான காட், பீஸா இருக்கிறது, அவர் எல்லாத்தையும் சமோன்ற மாதிரி பாக்குறாரு. நீ எல்லா இடத்துலயும் சிவன் இருக்கிறாரு. உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு, எங்குள்ளேயும் இருக்கிறாரு, பூமியில இருக்கிறாரு, காத்துல இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் சிவன் இருக்கிறாரு. அதனால எல்லா இடத்துலயும் சிவன் இருப்பாரு. ஓம் நம சிவாய. ஹாப்பி சிவராத்திரி. நீங்க சிவராத்திரி முடிஞ்சிட்டு பிறகுதான் இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்க. ஏன்னா அன்னைக்கு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கு. அதனால யூ வில் பி சீயிங் ஆஃப்டர் 2 to 3 days. ஓம் நம சிவாய. டிலேட்டட் ஹாப்பி சிவராத்திரி. எல்லாரும் எங்க இருந்தீங்கனாலும் பத்திரமா இருங்க. ஹேவ் ஃபன். அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு வில் கேட்ச் யூ பேக் சூன் இன் அனதர் வீடியோ. டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். எல்லா சிவனோட அருள்ல பண்ணலாம். ஓம் நம சிவாய. பாய்.